சொல்லுங்கம்மா, எதுக்கு இங்க வந்தீங்க பார்க்க? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லை, அதனால பார்க்க வந்தோம். பீரியட் ப்ராப்ளம். என்ன வயசு ஆகுது பாப்பாக்கு? அவளுக்கு 13 வயசு ஆகுது. 13 வயசு ஆகுது. ஏஜ் அட்டன் பண்ணல 3 வருஷம் ஆச்சு அவளுக்கு. 8th படிக்கிறே பொண்ணு, அப்ப 10th. 3 வருஷமாவே பீரியட் பிரச்சனை தான். எப்படின்னா 40 நாள் இருக்கும், 35 நாள் இருக்கும், 28 நாள் இருக்கும். எப்ப வரும் எப்ப வராதுன்னு நமக்கே தெரியாது. எந்த டைமிங்ல வருதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியா இருந்துச்சு. ஓகே, நீங்க எவ்வளவு இடத்துல பாத்தீங்க? ஏன் அழுகாதீங்கம்மா, இப்போ நல்லா ஆயிட்டாங்கல்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்ப எவ்வளவு நாளா வந்து பாத்துட்டு இருந்தீங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்? 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். வேற வேற ஹாஸ்பிட்டல் எடுத்தோம். அது சரியா வரல. 15-20 நாள்லயே சரியாயிடுச்சு இல்லையா? இப்போ ஹாப்பியா இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? நீங்க சந்தோஷப்படணும். வந்த அன்னைக்கே நீங்க வந்து முதல்ல என்ன கேட்டீங்க? அவளுக்கு இனி இப்பதான் சின்ன குழந்தை, இவ கன்சீவ் ஆக முடியுமா என்னன்னா பல பிரச்சனையோட இருந்தீங்க. இதுக்கு எங்க போனா எவ்வளவு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தானே இருந்தீங்க. எங்க பாக்கணுமோ எல்லா ஹாஸ்பிட்டல் யாரு எங்க சொன்னாலும் கூட்டிட்டு போவேன். அவங்க வந்து இனி ஆரோக்கியமா வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க வந்து நீ கவலையே பட வேண்டாம். இவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு நினைச்சீங்களா? நீங்க நினைச்சு கூட பாக்கல. அப்ப எல்லாம் ஸ்டாப் ஆகி நல்லா இடம். இப்ப அவங்க ஹெல்த் வைஸ் எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கா. உடம்பே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா. நல்லா ஒரு கொஞ்சம் ஆக்டிவா நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இனிமே வந்து உங்களுக்கு கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீரே வரக்கூடாது. ஒன்லி வந்து ஸ்மைலிங் மட்டும்தான். அவங்க பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகேவா? அதனால எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்கணும். நீங்க என்ன பிரச்சனைனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. என்னன்னே தெரியல. ஆமா, எங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை தெரியல. ஸ்கேன்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னா என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும்னே முக்கால்வாசி நாங்க ட்ரை பண்ணது. இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஏன்னா தைராய்டு லெவல்ஸ் வந்து கூட இருந்ததுனால அதிகமா வந்து ப்ளீடிங் போக அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க வந்து உடலும் ரொம்ப சோர்வாகி அந்த மாதிரி டயர்டா இருந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லல, நீங்க நம்பவே இல்ல. எங்க வீட்டுல எங்க வாரிசுல யாருக்குமே இல்ல. எனக்கோ என் வீட்டுக்காருக்கோ என் வீட்டுக்கார் வாரிசுலயோ எங்க வாரிசுல அதெல்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தோம். நானே எனக்கு உடம்பு வெயிட்டா இருக்கு. நாங்க 3 டைம் சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ போய் பாருன்னு. எனக்கு எடுத்து சும்மா வேஸ்டா இருக்கு. எனக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அதனால அவளுக்கு இருக்குன்றத நீங்க நம்பவே இல்ல. என்னன்னே தெரியாமலே ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. 3 வருஷம் பாத்துட்டு இருந்திருக்கேன். என்னன்னே தெரியாம பாத்துட்டு இருந்தோம். கடைசியில இப்ப இங்க வந்துதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால இப்ப சாப்பாடு, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரல டயர்டா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காங்களா இப்போ? இப்ப ஒண்ணும் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நீங்க முன்னாடி சொல்லுவீங்களா, எப்போ பீரியட்ஸ் ஆகுதுன்னே தெரியாது, எங்க போனாலும் ஒரு பேடோட தான் போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 to 4 days யூஸ் பண்றதே எவ்வளவு கஷ்டம். ஒரு எந்த நேரமே தெரியாது. நல்லா போயிட்டு இருப்பா. தலைக்கு குளிச்சு 4 நாள் ஆகும். திடீர்னு எந்த டைமிங்ல வருது, எந்த டைமிங்ல நிக்குதுன்னு நமக்கே தெரியாது. அதனால நீங்க வந்து அழுக கூடாது. நீங்க வந்து இனி வந்து சிரிச்சுட்டு அவளை பத்தி நீங்க எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டாம். இதை நம்ம நார்மல் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இது இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எதுவுமே பிரச்சனை எதுவுமே இல்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ.